அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்மிஸ்கே கோபி. என்னுடைய பாண்டிச்சேரி பயணம் இன்றைக்கி இந்த காணொலி எடுக்கிறது திங்கட்கிழமை. நாளைக்கு மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணி முதல் 11 மணி வரை நம்ம காலாப்பட்டு பாலமுருகர் கோவிலில் நம்ம முருகர் சொந்தங்களை சந்திக்கிறேன். என்னுடைய இமயமலை பயணத்தில் நான் சென்னை திரும்பினே முதல் பயணம் திருச்சியா பாண்டிச்சேரியான்னு சொல்லி உத்தர கேட்கும்போது பாண்டிச்சேரி பயணம் தான் வந்தது. ஸோ அங்கேருந்தே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். நான் சென்னை திரும்பின முதல் பயணம் பாண்டிச்சேரிக்குன்னு சொல்லி சென்ற மாதம் நான் சிதம்பரம் போகிற வழியில் காலாப்பட்டு முருகர் அந்த கோவில் ஆர்ச்சை நான் பதிவு செய்கிறப்ப அப்போ நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி முருகர் இப்படி வர வைப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் தான் சொல்லணும். இந்த பயணம் நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை மே 26ஆம் தேதி 7 மணிலேருந்து 11 மணி நம்ம முருகர் சொந்தங்களை சந்திக்கிறேன். ஒரு உண்மையிலேயே நான் நினச்சது ஒன்று நடந்து ஒன்று தான் இப்போ வரைக்கும் என்னோடய முருகர் ஆராய்ச்சி நடந்துருக்கு. ஒரு அருணையினார் படம் கொண்டு வரேன். அந்த படம் சென்றடையணும் நான் நினச்ச இடம் வேறு. ஆனால் முருகப்பெருமான் காட்டிய இடம் தான் நம்ம காலாப்பட்டு முருகர் கோவில். இந்த இடத்துக்கு வரணும், அருணையினார் படம் கொடுக்கணும் அப்படின்னு முருகர் உத்தரவு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் நிர்வாகத்தில் நான் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. ஐயா, கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம், அருணையினார் சிலை எங்கே வைக்கணும் நீங்களே சொல்லுங்கள், அந்த இடத்த நீங்களே காட்டுங்க, அங்கே வச்சிடறேன்னு சொன்னாங்க. மேபி இதுக்காக தான் முருகப்பெருமான் இந்த பயணத்தையே தீர்மானிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு சந்திப்போம் முருகர் சொந்தங்களே. அதே போல் வருகின்ற ஜூலை மாத இறுதியில் முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி மலேசியாவில் திருச்செந்தூரில் போன வாட்டி நடக்கிறப்பயே நான் அடுத்த வருஷம் மலேசியாவில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் மலேசியாவில் எப்படி நடக்க போகுது, எப்படி நடத்த போகிறாரு, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேனா எங்கே ஒன்றாலும் ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். ஆனால் வெளிநாடுன்றப்போ எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு பதட்டம், பயம் இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனால் முருகர் மேலே பாரத்தை போட்டு அறிவிக்கிறேன். ஆதன் சேனலில் பேசுகிறப்ப கூட அவங்க சொன்னாங்க, சார் நம்மளால் நடத்த முடியுமா, நம்ம எங்கே நடத்துகிற, முருகர் நடத்துகிறாரு, நீங்கள் முருகர் மேலே பாரத்தை போட்டு பயணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேதி முடிவு பண்ணியிருக்கோம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி மலேசியாவில் நடக்குது. நாள், இடம், நேரம் எல்லாமே நான் விரைவில் பதிவு செய்கிறேன். அதே போல் நேற்று நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், அதுக்கு வீடியோவும் வெளியிட்டிருந்தேன். நான் பொறுமை, தாழ்மை இந்த 2 மையம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா முருகர் 3வது ஒரு மை கொடுப்பாருன்னு அதுக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தீங்க. என்னோடய முருகர் ஆராய்ச்சிலையும் கர்ம ஆராய்ச்சியும் உணர்ந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். எப்பயுமே முருக பக்தியில் விரக்தி அடைஞ்சிடாதீங்க தயவுசெய்து. எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு போனாலும் சரி, சாவின் விளிம்பு நிலைக்கு போனால் கூட விரக்தி அடைஞ்சிடாதீங்க. ஏதாவது ஒரு கை, முருகருக்கு இருக்கிற 12 கையில் ஏதாவது ஒரு கை நம்மளை கை கொடுத்து காப்பாற்றும். யாராவது ஒருத்தர் முருகர் அனுப்புவார், இதை நம்புங்க. எல்லா புகழும்